போவோம். நீங்க வந்து இப்போ எடுத்துக்கலாம், யார் எடுத்துக்கினாலும் நாளைக்கு நீங்க இன்னைக்கு மரியாதை செலுத்துங்க. இதே ஸ்டேஜில் நாளைக்கு நீங்க டைரக்ட் ரைட்டிங்னா உங்களுக்கும் கிடைக்கும். இது வந்து உங்க ஊர்லயோ உங்க ஊர்ல இருக்கிற எந்த ஃபங்க்ஷன்ல இந்த மாதிரி வந்து பாராட்டுற கிடைக்காது. அதனால நீங்க ஸ்டேஜில் வந்து போட்டோ யார் பிடிச்சிக்கலாம். சார் வந்து கம்பெனியுடைய ஹையஸ்ட் ரேங்க், இதுக்கு மேலே ரேங்க் கிடையாது. இந்த சித்தூர் டிஸ்ட்ரிக்ட்ல இரண்டாவது டைரக்டர், அதுக்கு முன்னாடி புஜ்பாபு சார், இரண்டாவது டைரக்டர் டாக்டர் கமலக்கண்ணன் சார் முடிச்சிருக்காங்க. நீங்களும் ஒவ்வொருத்தரும் இந்த மீட்டிங் ஹாலில் இருக்கிற அத்தனை பேரும் இந்த ஸ்டேஜுக்கு ஒரு நாளைக்கு டைரக்ட் ரைட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எங்களுடைய பெரிய ஆசை. இதை நிறைவேற்றுறதுன்னா நீங்கள் ட்ரை பண்ணலாம். இன்னிலிருந்து பதிவு பண்ணுங்க. கமலக்கண்ணன் சார் வந்து பாருங்க, ஆல்ரெடி வேற கம்பெனில இருந்து அவர் பண்ண முடியாத விஷயம். இந்த கம்பெனி வந்து கிட்டத்தட்ட 1.5 வருஷத்துல டைரக்டர் முடிச்சிருக்கிறாரு. கிட்டத்தட்ட ஒரு 3.5 லட்சம் ரூபாய் இன்னைக்கு சம்பாதிக்கிறாரு அப்படின்னு பாத்துக்கங்க. இந்த இவரை மாதிரி நீங்க அத்தனை பேரும் இந்த கம்பெனில வந்திருக்கிற அத்தனை பேரும் ஃப்ரீயா ஆப்பர்ச்சுனிட்டி தான். யாருமே 1 ரூபாய் காசு கொடுக்காம உங்களுக்கு சம்பாதிக்கக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இந்த கம்பெனில கொடுத்துருக்காங்க. அதோட எடுத்துக்காட்டு தான் கமலக்கண்ணன் சார். எல்லாரும் வந்து ஏதோ ஒரு கம்பெனில போயிட்டு தேவையில்லாம ஏமாறாதீங்க. இப்போ உங்க முன்னாடி ஒருத்தர் ஜெயிச்சு நிற்கிறாரு. அந்த மாதிரி நீங்க ஜெயிக்கணும் அப்படின்றத ஒரே ஒரு ஆசை, எங்களுடைய ஆசை. ஓகே, தேங்க்யூ சார். அடுத்தது சாருடைய ரெகக்னேஷன் வேற யாராச்சும் பண்ணா பண்ணிக்கலாம். அடுத்தது பிரசிடென்ட் கிளப் மெம்பர் புஜ்பாபு சார், இந்த சித்தூர் டிஸ்ட்ரிக்ட் கிங். அதாவது இந்த